மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணனுடைய வார்த்தையை நாங்கள் மதிக்கின்றோம். அவர் மிக நல்ல மனிதர். அவர் பொய் சொல்லுவதே கிடையாது. அவர் உண்மையைத்தான் பேசுவார். எங்களை மந்திரியிடம் அழைத்து சென்று உரிய எடுப்பதாக கூறியிருக்கிறார். எங்களை சென்னைக்கு செல்ல சொன்னார். ஆனால் நாங்கள் எத்தனை நாளா இருந்தாலும் எங்கள் வெற்றியோட தான் செல்வோமே ஒழிய நாங்க இங்கிருந்து சொல்லுவாங்கன்னு போக ரெடியா இல்ல. அதனால இந்த 8, 9 ஆகிய 2 தினங்களிலும் எந்த விதமான ஆர்ப்பாட்டம், போராட்டம், கோஷங்கள் இல்லாமல் நாங்க இங்கே உட்கார்ந்திருப்போம். எங்களுக்கு இந்த 2 நாள்ல வெற்றி கிடைச்சிருச்சுன்னா நாங்க சென்னைக்கு செல்வோம். இல்லை என்னால் 10 நாள் இங்க பொணமா படுத்திருப்போம். வேற எங்களுக்கு வழியே இல்ல. இந்த நாட்டுடைய முதுகு எலும்பு என்று சொல்லப்படுகிற விவசாயிகளை ஒரு நாட்டுடைய விவசாய நாட்டுடைய பிரதமர் சந்திக்க மாட்டேன் என்று சொல்லுவதோ, நிதியமைச்சர் சந்திக்க மாட்டேன் என்று சொல்லுவதோ, தமிழக அமைச்சர் சந்திச்சா போதுமா? நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? நாங்க 2ஆம் தர குடிமக்களா? படியிலே கிடந்தவே, சோறு முன்னாள் கிடந்தவே 25 விவசாயி காய்ச்ச வந்து படுத்து கிடக்காத நாங்க என்ன பண்றது? நாங்க என்ன கேவலமானவர்களா? இல்ல வந்து தீண்ட தகாதவர்களா? இந்து கலாச்சாரத்தில் இந்து பெண்களுடைய தாலி எவ்வளவு முக்கியம். அந்த தாலி எல்லாம் பேங்க்ல ஏல விட்டானே. நாங்க வந்து சொன்னமே அறிஞர் ஐயா நகையெல்லாம் ஏலம் போது, தாலி கொடியெல்லாம் ஏலம் போது சொன்னமே. டோன்ட் வரி ஐ வில் ஹெல்ப் சொன்னாரு. பண்ணலையே. இப்ப பொம்பளை எல்லாம் தாலி இல்லாம இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் பிஜேபிக்காரங்களை விட்டு எங்களை கேவலமா எழுத சொல்றாங்களே, பேஸ்புக்ல கேவலமா போட சொல்றாங்களே. இந்த நாடு இந்திய நாடு, விவசாயிகள் நாடு இல்ல வந்து கார்ப்பரேட் கம்பெனி நாடா என்பதை மாண்புமிகு மோடி அவர்கள் நீங்களுக்கு நிரூபிக்க வேண்டும். விவசாயியை சந்திக்கவில்லை என்றால் இது இந்திய விவசாய நாடு அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி நாடுகளாக மாறப்போகிறது தான் அர்த்தம். இதுலதான் ஒரு சின்ன சந்தேகம். இப்ப நீங்க அவர்களை நேரில் சந்தித்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்ற உறுதியை அளிப்பார்கள். அந்த உறுதி மட்டும் போதுமா, இல்லது இந்த நீங்கள் கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றும் வரை உங்களுடைய இந்த போராட்டங்கள், இந்த களமானது தொடரும் சொல்றீங்களா? பிரதம மந்திரி மேலேயும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நான் உங்களுக்கு வறட்சி நிவாரணம் அளிக்கிறேன், உங்களுக்கு நான் கடன் தள்ளுபடி செய்கிறேன் என்று கூறினாலே நாங்கள் சந்தோஷப்படுவோம், போவோம்.